வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 1 செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் வெரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம செக்ஷன்ஸ் ஆஃப் அ ப்ரிசம் பார்க்க போகிறோம். அப்புறம் மேபி அடுத்த செக்மெண்ட்டில் பிரமிட், அப்புறம் சிலிண்டர், அப்புறம் கோன். இப்போ செக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிசம்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துலாம் வாங்க. ஏ பென்டகனல் ப்ரிசம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பென்டகனல் ப்ரிசம். அதோட சைடு வந்து பேஸ் சைடு வந்து 40 mm, ஹைட் வந்து 80 mm. இது பேஸ் வந்து ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு எதுவும் ஃபுல்லாக கொடுக்கல. நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் கட் பை எ பிளேன் perpendicular to VP 40 degrees to HP bisecting the axis. Draw the projection and true shape of the section அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Draw the true shape of the section தான் சொல்லியிருக்காங்க. பட் draw the projection and true shapeன்றது தான் கரெக்டான வார்த்தை. சரிங்களா? இதில் வந்து ஒரு சில டேட்டா இல்லை. அதாவது பேஸ் வந்து ரெஸ்டிங்காக இருக்கா, அதில் ஒரு பேஸ் எட்ஜு பேரலாக பர்பண்டிகுலராக டு விபியா இல்லை ஹெச்பியா, ஸோ அந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து அஸ்யூமிங் இந்த பென்டகனல் ப்ரிசம் ஸ்டாண்டிங் வெர்டிகல், ஒரு பேஸ் எட்ஜ் வந்து பேரல் டு எக்ஸ்வையோ பர்பண்டிகுலர் எக்ஸ்வையோ, அது உங்கள் சௌகரியம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது நீங்கள் முதல்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை முதல்ல போட்டுடணும். முதல்ல 2H பென்சிலில், ஓகேங்களா? பிறகு இந்த கொடுத்துருக்கிற இது வந்து செக்ஷனிங் காமிக்கணும். செக்ஷன் காமிக்கணும். செக்ஷன் வந்து எதில் லைனாக தெரியுமோ அதில் காமிக்கணும். இப்போ மறுபடியும் ப்ராப்ளத்தை பாருங்கள். இட் இஸ் கட் பை அ பிளேன் பர்பண்டிகுலர் டு விபி. பர்பண்டிகுலர் டு விபின்னா நேச்சுரலாக இன்க்ளைன் டு ஹெச்பியோ பேரலல் டு ஹெச்பியோ அவசியமே இல்லை. பர்பண்டிகுலர் டு விபினாலே அந்த செக்ஷன் பிளேன் வந்து லைனாக ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அப்போது செக்ஷன் பிளேன் லைனை நீங்கள் செக்ஷன் பிளேன் லைனை வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் நீங்கள் வரையணும். சரிங்களா? அதோட பொசிஷன் வந்து அந்த லைன் வந்து இன்க்ளைன் டு 40 degrees to HP, இன்க்ளைன் டு 40 degree HP, அதாவது 40 degrees to XY, பைசெக்டிங் த ஆக்சிஸ். பைசெக்டிங் த ஆக்சிஸ்னால் ஹைட் ஆஃப் த சாலிட் 80 இல்லையா, 80ல் பாதி 40. அந்த ஆக்சிஸில் 40 mm வழியாக 40 டிகிரி இப்படியோ இல்லை இப்படியோ ஏதோ ஒரு வகையில் வரையலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வரைய போகிற ட்ராயிங் ஷீட் ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ட்ராயிங் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி கட் பண்ணுறது வசதி. ஏன்னா இதோட செக்ஷன் பிளேன் இங்கே வரைவீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்டில் ட்ராயிங் ஷீட்டில் வரையிங்கன்னா இப்படி போடுறது வசதி. ஏன்னா அகெயின் இதோட செக்ஷன் ட்ரூ ஷேப் செக்ஷன் இங்கே தான் வரும். அதனால் அந்த செக்ஷன் பிளேன் லைனுக்கு ஏற்ற மாதிரி இது செக்ஷன் பிளேனோட ஆங்கிள் இந்த பக்கம் 40 இல்லை இந்த பக்கம் 40 அப்படின்றத நீங்கள் ஸ்பேஸிங் ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடை முதல்ல வரைஞ்சிடலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடை வரையும் போது இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடோட டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வந்து 2H பென்சிலில் வரைஞ்சிருங்க. செக்ஷன் பிளேன் லைனை வந்து அப்புறமா வரைங்க. வரைஞ்ச பிறகு செக்ஷன் பிளேன் லைனுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் வந்து ரிமூவ்டுன்னு சொல்ல போகிறோம். அதனால் அதை அப்படியே 2H பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டு அந்த செக்ஷன் பிளேன் லைனுக்கும் XY லைனுக்கும் இடப்பட்ட போர்ஷனை மட்டும் HBயில் டார்க்கன் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்குறப்ப தெரியும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து இந்த சாலிடு இதை ரிமூவ் பண்ண 40 டிகிரி கட் பண்ண பிறகு போர்ஷன் ரிமூவ்டு, இது போர்ஷன் ரிமைனிங், அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போது டாப் வியூவில் ஸ்டாண்டிங் சாலிடு வந்து ஸ்டாண்டிங் வெர்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது பேஸ் வந்து ஆன் தி கிரவுண்டு. அப்போது அந்த பேஸோ அதோட கரஸ்பாண்டிங் டாப் பேஸோ டாப் வியூவில் தான் தெரியும். ஸோ டாப் வியூவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். இங்கே XY லைன் வரைஞ்சி டாப் வியூவில் பென்டகனை இப்படி வரைஞ்சாச்சு. இதில் DE வந்து பேரலல் டு XY ஆர் பேரலல் டு VP. ஒருவேளை DE பர்பண்டிகுலர் டு XYயாக இருந்தாலும் பர்பண்டிகுலர் டு VPயாக இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா இதில் இப்படி தான் இருக்கணும்னு அப்படின்னு ப்ராப்ளத்தில் கொடுக்கல, பட் நாம் இப்படி வரைஞ்சிடும். ஓகே, இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்டர் இப்போ வரைங்க. பேஸை முதல்ல HPயில் XYயில் செட் பண்ணுங்கள். ஸோ ஹைட்டை செட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த வியூவை இந்த ஆப்ஜெக்டை இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து பார்க்கும்போது இந்த D and E வந்து ஃபார் ஆஃப். அப்போது அது வழியாக வர வெர்டிகல் எட்ஜ், இந்த வெர்டிகல் எட்ஜஸ் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து டாப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், ABCDE. ஒருவேளை பேஸ் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணால் வித்தின் ப்ராக்கெட்ஸில் 1 2 3 4 5 அப்படின்னா இது 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash நீங்கள் கொடுக்கறது இன்னும் பெட்டர். சிம்பிளிசிட்டிக்கான அது அவ்வளோ கொடுக்கல. இப்போது செக்ஷன் பிளேன் எதில் லைனாக தெரியும்? செக்ஷன் பிளேன் வந்து பர்பண்டிகுலர் டு விபின்னு இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். இப்போது இதுதான் ஆக்சிஸு,
பி டேஷ் தான் வெர்டிகல் எட்ஜ் as well as இது ஆக்சிஸே தான். இதில் மிட் பாயிண்டில் மார்க் பண்ணி 40 டிகிரி இப்படி வரீங்க, 40 டிகிரி இப்படி வரீங்க. சரிங்களா? மிட் பாயிண்ட் வழியாக மிட் பாயிண்ட் 40 இது காமிச்சிருக்கு பாருங்கள். 40 mm ஹைட்டில் 40 டிகிரி லைன் வரைஞ்சிட்டோம். இப்போது இது தின் செயின் லைன் டைப்பு திக் கட் எண்ட்ஸும் வரைஞ்சாச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் ஜஸ்ட் வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து ஆப்ஜெக்ட் லைனாக இருக்கிறதால இதையும் நீங்கள் டார்க்கன் பண்ணி தான் காமிக்கணும். இதையும் நீங்கள் டார்க்கன் பண்ணி தான் காமிக்கணும். இப்போது எல்லாமே 2Hல வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த கட்டிங் பிளேனுக்கு வரைஞ்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வெர்டிகல் எட்ஜஸையும் இதை கட் பண்ணுது. அப்போ அந்த கட்டிங் பிளேன் அந்த கட் பண்ணுற பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த கட்டிங் பிளேனுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் இந்த போர்ஷன் அப்படியே தின் அண்ட் லைட்டாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த போர்ஷன் ரிமைனிங் அது திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே இது வந்து திக்காக காமிச்சிருக்கு, இது தின்னாகவே விட்டாச்சு. இதை மட்டும் நான் ஹெச்பி பென்சிலில் டார்க்கன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நான் டார்க்கன் பண்ணியிருக்கேன். இப்போ கட்டிங் பிளேனை வந்து எல்லா 5 வெர்டிகல் எட்ஜையும் கட் பண்ணுது, அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ்ன்ட்டு. சரிங்களா? இங்கே நான் பேஸுக்கு 1 2 3 கொடுக்காததால் அந்த பாயிண்ட்ஸை வந்து கட்டிங் பிளேன் கொடுத்துட்டேன். 1 2 3 4. ஸோ இப்போ இந்த கட்டிங் பிளேன் பாயிண்ட்ஸை வந்து இங்கே ட்ரூ ஷேப்பில் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு ட்ரூ ஷேப் செக்ஷன் கிடைச்சிடும். இப்போ வந்து செக்ஷனல் டாப் வியூ பார்க்கலாம். இது வந்து 5 என்டையர் சாலிடை கட் பண்ணுறதால டாப் வியூவில் செக்ஷனல் டாப் வியூ வந்து இந்த என்டையர் போர்ஷனை வந்து ஹேஷ் பண்ணணும். இந்த என்டையர் போர்ஷனை வந்து ஹேஷ் பண்ணணும். சரிங்களா? சம் ஆங்கிளில் ஒரு 15 டிகிரி ஆங்கிள் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வரைஞ்சாச்சு. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், செக்ஷன் லைன், போர்ஷன் ரிமூவ்ட், போர்ஷன் ரிமைனிங், செக்ஷனல் டாப் வியூ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒன்று தான் பாக்கி இருக்குது. என்னது? ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். இப்போ ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷனுக்கு இந்த கட்டிங் பிளேன் லைனுக்கு பேரலாக இங்கே எங்கேயாவது ஒரு புது x1 y1 ரெஃபரன்ஸ் லைனை வரையணும் பேரலாக. இங்கேருந்து இதுக்கு பேரலாக இது 40 டிகிரி இல்லையா? அப்போ x1 y1 40 டிகிரி. ஸோ இதுக்கு பேரலாக இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன் நான் இவ்வளோ தூரத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒருவேளை இதே இந்த லைனையே வச்சு கூட நான் ரெஃபர் பண்ணி நான் ட்ரூ ஷேப் செக்ஷன் வரைய முடியும். அப்படி நான் வரையும் போது அந்த ட்ரூ ஷேப் செக்ஷனும் இந்த ஃப்ரண்ட்டையும் ஒன்று மெர்ஜ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் தள்ளி நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போது செக்ஷன் பிளேன் லைன் x1 y1 இது வந்து இந்த செக்ஷன் லைனுக்கு பேரலாக இருக்குது. இது 40 டிகிரினா இதுவும் 40 டிகிரி. பிறகு மில்லிமீட்டர் ஸ்கேலை இதெல்லாம் அலைன் பண்ணுங்கள். இந்த செக்ஷன் பிளேன் 40 டிகிரி திருப்பிட்டு இன்னொரு அந்த எல் ஸ்கேலோட இன்னொரு ஸ்கேலால் இந்த இடத்துல இன்க்ளைன் இந்த 1 டேஷ் வழியாக ஒரு லைன் பண்ணினா அது ப்ரொஜெக்டார்னு பேர். அந்த ப்ரொஜெக்டார்னு நான் x1 y1க்கு அது பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால் அது ப்ரொஜெக்டார்னு சொல்லலாம். அந்த லைன் வரைஞ்சி அதில் வந்து 1 பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அந்த 1 பாயிண்ட்டை மார்க் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறதால திருப்பி நான் முதல்ல லைன் வரைஞ்சிடுறேன். இங்கேருந்து 1 டேஷ் வழியாக இப்போ ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷனுக்கு பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இங்கேருந்து 1 டேஷில் மில்லிமீட்டர் ஸ்கேலை x1 y1க்கு அலைன் பண்ணியாச்சு ஒரு ஸ்கேலை. அப்போ இன்னொரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது லைன் பர்பெண்டிகுலர் டு x1 y1 வரைஞ்சிடலாம். ஸோ இதை வரையும் போது இங்கே 1 எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த 1 டேஷ் வழியாக நீங்கள் லைன் போட்டிங்க இல்லையா ப்ரொஜெக்டார், அப்படின்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து ஹைட் எடுக்கணும். XYலேருந்து இந்த ஒன்னோட ஹைட் எடுத்துங்க. இந்த ஹைட்டு, அதாவது இந்த ஹைட் தான் இந்த ஹைட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ 2வது பாயிண்ட்டுக்குன்னா, ஒருவேளை இங்கே வரைகிறீங்கன்னா இது வந்து நான் மேபி இன்னொரு கலரில் வரைஞ்சிட்றேன். இப்போ 2வது லைன் இப்படி ஒரு ப்ரொஜெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா இதில் எப்படி லைன் செட் பண்ண போகிறீங்க? இங்கேருந்து இங்கே XY லைன்லேருந்து இந்த இருக்குது இல்லையா, இதை வந்து இங்கே செட் பண்ணணும். அதுதான் 2-1 பார்க்கலாம். இப்போ 2லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், இங்கே 2-1 எப்படி வரைகிறீங்கன்னா, XYலேருந்து இந்த 2 இருக்கு இல்லையா டாப் வியூவில், அந்த டிஸ்டன்ஸை எடுத்து காம்பஸில் இதை சென்டராக வச்சு இங்கே கட் பண்ணிங்கன்னா 2-1 கிடைச்சிடும். இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இனிமேல். நாட் ஓன்லி திஸ் ப்ராப்ளம், மேபி எல்லா ப்ராப்ளத்துக்குமே. சரிங்களா? இப்போ 3வது கட்டிங் பாயிண்ட்டு, 4வது கட்டிங் பாயிண்ட்டு, 5வது கட்டிங் பாயிண்ட்டு. இப்போ 1 2 3 4 5 எல்லாம் கிடைச்சிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா
ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஹேஷ் பண்ணுங்கள். இது வேறு ஆங்கிளில் இருக்கலாம், இது வேறு ஆங்கிளில் இருக்கலாம். ஹேஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். சரிங்களா? அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, இது செக்ஷனல் டாப் வியூவில் அப்பேரண்ட் செக்ஷன் கிடைக்குது. இது ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில். நன்றி.